அதாவது பணம் இல்லை இல்லாதவன் பிணம் இல்லைங்களா? அப்போது இப்போ எதுக்கு வேல்யூ? பணத்துக்கு தான் வேல்யூ. நம்ம கையில் 4 பணம் இருந்தால் நாய்ங்கூட என்ன பண்ணுமா? வாலாட்டுமா. அதே நம்ம கையில் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாய்ங்கூட நம்ம காலை சுத்தாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லவடையுது. ஆனால் இப்போ உண்மையிலேயே நான்லாம் நிறைய கண்டுக்கிட்டேன். அதாவது நம்ம சொந்தமே ஆனாலும் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமியார் மாமனார் கொழுந்த மச்சான் யாருமே நம்ம கையில் பணம் இருந்தால் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. அதே பணம் இல்லைன்னா அவங்க பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களோ அதை விட 4 மடங்கு கேப் அதிகம் விட்டு போயிடறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம இதே லெவல்லையே இருப்போம் அப்படின்ட்டு. நாம் இப்போது நமக்கு ஒரு பாடம் மாதிரி கீழே இறங்கிட்டோம். இறங்கினவன் இறங்கியே இருப்பான்ல, இல்லை ஏறுவான்ல. ஒரு பிறந்துட்டா ஒரு குழந்த தவழும் நடக்கும் ஓடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு டைம் பட்டு கீழே இறங்கிட்டோம்னா முயற்சி உடையவன் இகழ்ச்சி அடையவே மாட்டான், கண்டிப்பாக முன்னுக்கு வருவான். அப்போ அந்த சொந்த பந்தமெல்லாம் நிற்கும்போது நாம் புத்திசாலித்தனமாக இருந்து அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட், அதாவது மாரல் சப்போர்ட்டு, பணங்காசு கொடுத்தெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டாங்க. ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாவே போதும். ஆனால் அது இல்லை இல்லையா? அந்த இருந்தவங்களை நாம் அவங்க அப்போ நம்ம சப்போர்ட்டாக இருந்திருந்தாங்க யாராவது அப்படின்னா அதை மறக்கக்கூடாது. அதை நம்ம இழிவாக நினைக்கவும் கூடாது. அதை என்றைக்குமே நன்றி உணர்வோடு நம்ம நடந்துக்கணுங்க.